என் அன்பு குழந்தையே, இந்த நிமிடம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் கவலையை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே வைத்து குமுறிக் கொண்டிருக்கின்றாய். நீ உன்னுடைய உயிருக்குயிரான ஒருவரை பிரிந்து பெரும் மனக்கவலையில் இருக்கின்றாய். உன்னுடைய தீராத கவலையை தீர்த்து வைக்கவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன். நான் பேசிய பிறகு உன்னுடைய மனம் குழப்பத்திலிருந்து விடுபடும். நீ எதிர்பார்க்கும் ஆறுதலை நான் உனக்கு கொடுப்பேன். என் பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ மனிதனாக பிறந்த அக்கணம் முதல் உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறேன். நீ வேண்டுமானால் நான் உன்னோடு இருப்பதை உணராமல் இருக்கலாம். என்னுடைய வார்த்தைகளை நீ உணராமல் என்னுடைய பாதைக்கு எதிரான பாதையில் நீ பயணிக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்ன செய்தாலும் எங்கிருந்தாலும் உன்னுடைய நிழலாய் நானே உன்னுடன் இருப்பேன். நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றாலும், தீயவர்களின் பழக்கத்திலும் தீயவர்களுடனும் சேர்ந்து தவறான வழியில் நடந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும், உன்னிடம் காசு, சொத்து, பொருள் என எதுவும் இல்லை என்றாலும், உன்னை நேசிக்க, உன்னுடன் இருக்க, உன் மீது அன்பு செலுத்த உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பு செலுத்த நான் இருக்கிறேன் என்று மற்றவர்களின் பொய்களை நம்பி அவர்களிடம் ஏமாந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இப்போது கூட உன்னுடைய உயிருக்குயிரான ஒருவர் உன்னிடமிருந்து பிரிந்துவிட்டு உன்னை ஏமாற்றியதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். அவர் ஏமாற்றத்தை உன்னுடைய மனம் ஏற்க மறுக்கின்றது. மீண்டும் மீண்டும் ஏன் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணத்திலேயே வாடிக்கொண்டிருக்கின்றாய். ஏன் என்னுடைய அன்பு அவருக்கு புரியவில்லை என்று மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உனக்காக ஒன்றை கூறுகிறேன், கேள். உன்னை படைக்கும் பொழுதே நான் உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டேன். நீ பிறக்கும் போது யாரையோ ஒருவரை நம்பியோ அல்லது எதையோ உன்னிடம் வைத்துக் கொண்டும் பிறக்கவில்லை. நீ தனியாக பிறந்தாய். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொடுத்திருக்கிறேன். உனக்காக உன்னை மட்டுமே நேசிக்கும் அன்பான உறவுகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உனக்கென படைத்த எதுவும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. அவை மட்டுமே உன் வாழ்வில் உனக்கு நிரந்தரமானவை. நீ ஆசைப்பட்டது எதுவாயினும் அது உன்னை விட்டு பிரிந்தாலும் சரி, உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சரி, அது உனக்கானது அல்ல என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உன்னை பார்த்து கொள்வதற்காக ஒரு அழகான குடும்பத்தை நான் படைத்திருக்கின்றேன். நீ கவலைப்படும் பொழுது உன்னுடைய அப்பா அம்மாவின் முகத்தை நீ சற்று சிந்தித்துப் பார். அவர்கள் உனக்காக படும் கஷ்டங்களை நினைத்துப்பார். அப்போது நீ உன்னை ஏமாற்றியவர்களை பற்றி நினைத்து கவலைப்பட மாட்டாய். பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு குழந்தையே, ஒரு அழகான தோட்டத்தில் குப்பை இருந்தால் அந்த தோட்டத்தில் அன்பும் பண்பும் மனமும் நீங்கி போய்விடும். அந்த குப்பைகளை அகற்றினால் மட்டுமே அந்த தோட்டம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், மனமாக இருக்கும். இப்பொழுதும் அதைத்தான் உன்னுடைய வாழ்வில் நான் நிகழ்த்தி இருக்கிறேன். உன் வாழ்வில் உள்ள அனைத்து குப்பைகளையும் இப்போது நான் நீக்கிவிட்டேன். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை வண்ண மலர்கள் போல மனமாகவும் நிறமாகவும் பற்பல சுவையாகவும் இருக்கும். உன்னுடைய அப்பா இந்த நிமிடம் உனக்கான வாக்கினை கொடுக்கிறேன். உன் வாழ்வில் நீ என்னவெல்லாம் வேண்டுமென்று என்னிடம் கேட்கின்றாயோ அவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியானது என்றால் அது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். நீ எதற்கும் கவலைப்படாதே. நீ தொலைத்த ஒன்று, உன்னை விட்டு சென்ற ஒன்று உனக்கு சொந்தமானது என்றால் அது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். அது உனக்கு சொந்தமில்லை என்றால் அது நிச்சயமாக நீ எப்படி பொத்தி பொத்தி பார்த்து கொண்டாலும் அது உன் கையை விட்டு நீங்கியே தீரும். இதை மட்டும் புரிந்து கொள். உன் வாழ்வில் நீ எதற்காகவும் கவலைப்பட மாட்டாய், வருத்தப்பட மாட்டாய். உன்னை விட்டு நீங்கியவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்களின் பாசத்திற்காகவும் அவர்களுடைய அன்பிற்காகவும் நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு நீதான் அதிலிருந்து வெளிவர வேண்டும். என்னை விட்டு யார் சென்றாலும் பரவாயில்லை, என்னை காக்கவும் என்னை வழிநடத்தவும் என்னுடைய அப்பா எனக்கு இருக்கின்றார் என்று தைரியமாக இரு. என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனதிற்கு நீ கொடுக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் விட வேறு யாராலும் உனக்கு எதையும் கொடுக்க முடியாது. அதே போல நீயாக இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர முடியாவிட்டால் உன்னை யாராலும் அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவது நிகழாது. அப்படி வெளிவராவிட்டால் நீ கடைசி வரை இதை நினைத்துக் கொண்டே கவலைப்பட்டு கொண்டே அழுது கொண்டேதான் இருக்க வேண்டும். யார் உன்னை கைவிட்டால் என்ன, உனக்காக உன் அப்பா எப்போதும் உன்னுடனே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அழகாக மலர்ந்த இந்த நன்னாளில் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தொடங்கு. என் தங்கமே, இப்பொழுது உன்னுடைய மனம் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. என் செல்லமே, இப்பொழுது உன் மனம் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. கடிவாளம் என்பது இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுபட துடித்துக் கொண்டிருக்கிறாய். மாற்றங்கள் நிச்சயம் நிகழத்தான் போகிறது. இனிவரும் காலங்களில் உன்னை அனைவரும் பாராட்டி பெருமைப்படுத்தத்தான் போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னுடைய தோற்றம் புது பொலிவுடன் அனைவரையும் கவரும்படி இருக்கப் போகிறது. உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. அனைத்து சந்தோஷங்களுடனும் வசதி வாய்ப்புகளுடனும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். எதை பற்றியும் யோசிக்காதே. உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன். அதில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று எழுதிக் கொண்டிருக்கிறேன். உன்னை நான் அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். இது எல்லாம் நடக்குமா என்று ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் போது என்னை சந்தேகத்துடன் பார்க்கிறாய். இந்த பழக்கத்தை நீ இன்னும் நிறுத்தவில்லை. நம்பிக்கையோடு இரு. என் கண்மணியே, உன்னோடு நான் இருக்கும் சூழலை நீ உணரும் நேரம் வந்துவிட்டது. என்னை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உனது பிரச்சனைகளை ஒரு நொடி பொழுதில் நான் அகற்றி விடுவேன். என் தங்கமே, உனது வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன். என்னை உருகி வேண்டும் எனது பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தீங்கிழைக்க விட மாட்டேன். நீ கவலைப்படாமல் இரு. எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. நீ எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் தைரியமாக நல்லதே நடக்கும் என்று துணிச்சலோடு தொடங்கு. உனக்கு எப்பொழுதும் உன்னுடைய அப்பாவின் துணை உண்டு. என் பேச்சை முழுவதுமாக கேள். சந்தேகப்படாதே. யாரைக் கண்டும் பயப்படாதே. எதற்கும்